ஹலோ அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு ஜுவீஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் 2 ஃபிஷ் வாங்கியிருந்தோம். ஒன்று வஞ்சரம், இன்னொன்று ஐலை. ஐலை பற்றி எனக்கு பெருசாக தெரியாதுங்க. பிகாஸ் என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஒரு டைம் நான் மேட்டூர் டேம் போயிருக்கும்போது ஐலை வாங்கி சாப்பிட்ருந்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் ஐலையும் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த 2 ஃபிஷ்ஷுமே நான் கண்ணில் பார்க்குறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கோயிங் டு டேஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, வஞ்சரத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் காஸ்ட்லியஸ்ட் ஃபிஷ்ஷு, டேஸ்டஸ்ட் ஃபிஷ்ஷுன்னெலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். வஞ்சரம் இதை நம்ம இங்கிலீஷில் கிங் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோங்க. அண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், 100% சொல்கிறேன், ஃபிஷ்ஷுக்கெல்லாம் இவர் கிங்கு தாங்க. பிகாஸ் இது டேஸ்ட்டும் சரி, அப்பியரன்ஸும் சரி, அப்படி இருந்ததுங்க. இந்த அன்னபூர்ணி மூவியில் நயன்தாரா ஃபுட்டை 5 சென்ஸ் டேஸ்ட் பண்ணணுன்ட்டு அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அது எனக்கு இந்த ஃபிஷ்ஷில் தாங்க கிடச்சிது. பிகாஸ் கண்ணு பார்த்து அது பிடிச்சி அதோட ஸ்மெல்லு, அதோட டெக்ஸ்சர் எல்லாமே அப்படி நான் பார்த்து செஞ்சு ரசித்து செஞ்சேங்க இந்த ஃபிஷ்ஷை. யூஸ்வலாகவே எனக்கு ஃபிஷ்னால் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் வஞ்சரம்னும் போது அது ஏனே தெரியல, எனக்கே ஒரு லவ் க்ரியேட் ஆகிடுச்சு வஞ்சரத்து மேலே. இந்த ஃபிஷ் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபிஷ். பிகாஸ் இதில் முள்ளுங்கிற பிரச்சனையே கிடையாதுங்க. நம்ம மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சங்கடப்படுவோன்னா அந்த முள்ளை எடுக்கிறதுக்கு தான். ஆனால் இந்த ஃபிஷ்ஷில் அந்த விஷயம் கூட கிடையாது. இது நம்ம ஈஸியாக ஒரு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி பிச்சு சாப்பிட்டுக்கலாம். சென்டரில் மட்டும்தான் முள் இருக்கும். அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. லைஃப் டைமில் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய, டேஸ்ட் பண்ண வேண்டிய ஃபிஷ். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ப்ளீஸ் கீப் அப் த சப்போர்ட்.